கட்சியில் நிலவும் குழப்பங்கள் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அதை தான் சரி செய்து விடுவேன் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் இருவரும் கட்சி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக பனையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி கலந்து கொண்டார். இதில் அழைப்பு விடுக்கப்பட்ட 16 மாவட்ட செயலாளர்களில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தவிர 15 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். ராமதாஸ் அன்புமணி இடையே முதலில் மோதல் வெடித்தபோது அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த திலகபாமாவை கடுமையாக விமர்சித்த பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி கட்சியில் நிலவும் குழப்பங்கள் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அதை தான் சரி செய்து விடுவேன் என்றும் கூறினார். வேலைகள் வேகமா பண்ணுங்க, நான் இருக்கிறேன், தைரியமா இருங்க. உங்களுக்கு கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் எதுவுமே உங்களுக்கு வராது. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன், உங்களுக்கு இருப்பேன். அந்த நம்பிக்கையோட, தைரியத்தோடு, வேகத்தோடு நீங்கள் எல்லாம் சொல்லணும். தற்போதுதான் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடிவதாகவும் அன்புமணி கூறினார். பாமகவில் நிர்வாகிகள் நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்வேன் என்று திட்டவட்டமாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். உங்களை அவங்க மாத்துறாங்க, அங்க போட்டாங்க, இவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் செல்லாது. எந்த லெட்டரும் செல்லாது. நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லும். அதனால யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது. நம்ம முறையா உங்கள்னா நீங்க பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். நம்ம கட்சியின் விதிகளுக்கு உட்பட்ட தலைவர். குழப்பங்கள்லாம் வரும், தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுங்க. அதனால இது நான் பெரியவன் நீ பெரியவன்லாம் இல்லை. இதுல கட்சி தான் பெருசு, தனிப்பட்ட தனிநபர்கள் யாரும் பெருசு கிடையாது. கட்சி தான் பெருசு, நீங்க தான் பெருசு, நீங்க தான் கட்சி. தொடர்ந்து பேசிய அவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது குலதெய்வம் என்று குறிப்பிட்டார். மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கினார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி அவர்கள். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகளை வைத்து நம் கட்சியை நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துச் செல்வோம். அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். கட்சி வளர்ச்சிப் பணிகளுக்காக நடைபயணம் செய்ய இருப்பதாகவும் அன்புமணி அறிவித்தார். திண்டுக்கல் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளை மாற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமகவில் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வருகிறார். அதன்படி திண்டுக்கல் தெற்கு, கிழக்கு, வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக ரமேஷ் என்பவரையும், திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னியர் சங்க தலைவராக வெள்ளை கோபால் என்பவரையும் ராமதாஸ் நியமித்துள்ளார். அதேபோன்று கடலூர் மாவட்டத்திலும் அனைத்து செயலாளர்களையும் நீக்கி ராமதாஸ் அறிவித்துள்ளார். 2 நாட்களாக